அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, அதாவது தேர்ட் யூனிட்டில் மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசைனா என்ன, அது எப்படி உருவாகுது, அதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது, அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். வட்ட இயக்கத்தை இருவேறு குறிப்பாயங்களை பொறுத்து ஆய்வு செய்யலாம். அவற்றில் ஒன்று நிலைமை குறிப்பாயம். இக்குறிப்பாயம் ஓய்வு நிலை அல்லது சீரான இயக்க நிலை, இவற்றுள் ஏதேனும் ஒரு நிலையில் இருக்கும். இப்போ வட்ட இயக்கத்தை பார்த்தீங்கன்னா 2 குறிப்பாயங்களை பொறுத்து நம்ம ஆய்வு செய்யலாம். அவற்றில் ஒன்று நிலைமை குறிப்பாயம். இங்கு இயக்கத்தில் உள்ள பொருட்களின் நியூட்டனின் இயக்க விதிகளுக்கு கட்டுப்பட்டு இயங்கும். மற்றொரு குறிப்பாயம் முடுக்கம் அடைகின்ற நிலைமற்ற குறிப்பாயம், சுழற்சி குறிப்பாயம். நம்ம ஏற்கனவே குறிப்பாயத்தில் 2 விதமான குறிப்பாயம் பார்த்தோம். ஒன்று நிலைமை குறிப்பாயம், அடுத்து நிலைமற்ற குறிப்பாயம். நிலைமை குறிப்பாயங்கிறது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியது, நிலைமற்ற இயக்கத்தில் இருக்கக்கூடியது. வட்ட இயக்கத்தினை இவ்விரு குறிப்பாயங்களை பொறுத்து வெவ்வேறு கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்யலாம். சுழற்சி குறிப்பாயத்தில் நியூட்டனின் முதல் விதி மற்றும் 2ஆம் விதியை பயன்படுத்தும் போது ஒரு போலியான விசையை சேர்த்து கருத வேண்டும். இந்த போலியான விசையே மைய விலக்கு விசையாகும். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிலைமை குறிப்பாயம், நிலைமற்ற குறிப்பாயம். அப்போ நிலைமை குறிப்பாயத்துக்கு தான் நியூட்டனின் விதியை பயன்படுத்தலாம். அப்போ நிலைமற்ற குறிப்பாயத்துக்கு நியூட்டனின் விதியை பயன்படுத்தினா அதில் கொஞ்சம் அதாவது ஆல்ட்ரேஷன் மாடிஃபை அதில் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்போ நம்ம நிலைமற்ற குறிப்பாயத்தில், அதாவது சுழற்சி குறிப்பாயத்தில் நியூட்டனின் முதல் மற்றும் 2ஆம் விதியை பயன்படுத்தும் போது ஒரு போலியான விசையை சேர்த்து கருத வேண்டும். இந்த போலியான விசையை மைய விலக்கு விசையாகும். இத்தகைய மைய விலக்கு விசை சுழற்சி குறிப்பாயத்தை பொறுத்து பொருளின் மீது செயல்படும் மைய விலக்கு விசையினை புரிந்து கொள்ள கீழ்கண்ட விளக்கம் பெரிதும் துணை புரியும். மெல்லிய கயிற்றின் ஒரு முனையில் கட்டப்பட்டு சுழற்சி இயக்கத்தினை மேற்கொள்ளும் கல் ஒன்றை கருதுவோம். ஒரு கயிற்றில் ஒரு கல்லை கட்டி சுற்றுறோம். ஓய்வு நிலையில் நிலைமை குறிப்பாயத்தை பொறுத்து கல்லின் கோண திசைவேகம் ஒமேகா என்க. ஒமேகா என்பது கோண திசைவேகத்தில் கல்லுடன் சேர்ந்து சுழற்சி இயக்கத்தில் உள்ள மற்றொரு குறிப்பாயத்திலிருந்து கல்லினை பார்க்கும்போது அக்கல் ஓய்வு நிலையில் இருப்பது போன்று தோன்றும். இப்போ கல்லை சுற்றுறோம். அதே மாதிரி நம்ம சுழற்சி நிலையில் உள்ள இன்னொரு குறிப்பாயத்திலேருந்து பார்க்கும்போது கல் ஓய்வு நிலையில் இருக்க மாதிரி தெரியும். எப்படின்னு பாருங்கள். அதாவது நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அப்படி பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது நம்ம பஸ்ஸு ஒரு ஓய்வு நிலையில் இருக்குது, பக்கத்தில் ஒரு பஸ் போயிட்டுருக்கு, வேகமாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது பஸ்ஸு வேகமாக போகிற மாதிரி தான் தெரியும். நமக்கு மாற்றம் எதுவும் இருக்காது. இப்போ நம்ம பஸ்ஸும் வேகமாக ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் செல்லுது, நம்ம இருக்கக்கூடிய பஸ்ஸும். அதே மாதிரி அதில் நம்ம சைடில் போகக்கூடிய பஸ்ஸும் அதே திசைவேகத்தில் செல்லும்போது, ஒரு குறிப்பிட்ட ஒரே திசைவேகத்தில் செல்லும்போது, ஒரே திசையில் செல்லும்போது நமக்கு பார்க்கும்போது 2 பேருந்துகளும் ஓய்வு நிலையில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் நமக்கு தெரியும். ரெண்டுமே எப்படி இருக்குது, நமக்கு ஓய்வு நிலையில் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரே திசைவேகத்தில் கடக்கும்போது நமக்கு ஓய்வு நிலையில் இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் நமக்கு தெரியும். சுழற்சி குறிப்பாயத்தை பொறுத்து வட்ட மையத்தை நோக்கி செயல்படும் மையநோக்கு விசையானது மையநோக்கு விசை -m²r உடன் அதற்கு சமமான எதிர் திசையில் வெளிநோக்கி செயல்படும் +m²r என்ற விசையை கல்லின் மீது செயல்படுகிறது. எனவே சுழற்சி இயக்கத்தில் உள்ள குறிப்பாயத்தை பொறுத்து கல்லின் மீது செயல்படும் தொகுபயன் விசை சுழியாகும். அப்போ சுழலும் பொருளை நம்ம சுழலும் இயங்கும் குறிப்பாயத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு அதோட மீது செயல்படக்கூடிய விசை சுழியாக இருக்கும். இங்கு வெளிநோக்கி செயல்படும் +m²r விசைக்கு மைய விலக்கு விசை என்று பெயர். அப்போ இதில் நம்ம வெளிநோக்கி செயல்படக்கூடிய, அதாவது உள்நோக்கி செயல்படக்கூடிய விசை மைய நோக்கு விசைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ வெளிநோக்கி செயல்படக்கூடிய விசை தான் மைய விலக்கு விசை. இப்போ மைய விலக்கு விசை ஒரு சூடோ ஃபோர்ஸ் தான் சொல்லுவாங்க, அதாவது போலி விசை. மைய விலக்கு என்பது பொருள் மையத்தை விட்டு வெளிநோக்கி செயல்படுவது என்பதாகும். இப்போ மைய விலக்கு என்பது பொருள் மையத்தை விட்டு வெளிநோக்கி செயல்படுவது என்பதாகும். சுழற்சி குறிப்பாயத்தை பொறுத்து கல்லின் சுழற்சி இயக்கத்தை ஆய்வு செய்யும் போது மட்டும் மைய விலக்கு விசை கல்லின் மீது செயல்படுவதாக தோன்றும். காரணத்தினால்தான் மைய விலக்கு விசையை ஒரு போலியான விசை என்று அழைக்கிறோம். அப்போ மைய விலக்கு விசை என்பது ஒரு போலியான விசை தான், அது உண்மையான விசை கிடையாது. இப்போலியான விசை எந்த மூலத்திலிருந்து தோன்றுவதில்லை.
அதாவது ஒரு விசை இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆர்ஜின் இருக்கும். எந்த ஒரு இப்போ மழை நமக்கு வந்து நீர் தண்ணீர் கிடைக்குன்னா அதுக்கு ஒரு ஆர்ஜி, குளங்கள், ஏரிகள், அதுக்கு ஒரு மூலம். இப்போ ஒளி ஆற்றல் லைட்டு கிடைக்குன்னா அதுக்கு சோர்ஸ் மூலம்னு பார்த்திங்கன்னா சூரியன். வெப்ப ஆற்றலுக்கு நம்ம மூலம் வந்து சூரியன் சொல்லலாம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அப்போ இதுக்கு வந்து எந்த விதமான சோர்ஸும் கிடையாது. அப்போ அதனால் இது போலியான விசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த போலியான விசை எப்படி தோன்றுது? இதற்கான காரணம் என்ன? இந்த போலி விசை தோன்றுவதற்கான காரணம் நாம் கருதும் சுழற்சி குறிப்பாயம் ஒரு நிலைமமற்ற குறிப்பாயம் என்பதாலே ஆகும். அப்போ சுழற்சி குறிப்பாயம் என்பது ஒரு நிலைமமற்ற குறிப்பாயம். அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியது நிலைமை குறிப்பாயம். இயங்கி கொண்டு இருக்கக்கூடியது நம்ம குறிப்பாயத்தை சுழற்சி குறிப்பாயம் சொல்கிறோம். அந்த சுழற்சி குறிப்பாயம் வந்து ஒரு நிலைமமற்ற குறிப்பாயம் அப்படி இருக்கிறனால தான் நமக்கு இந்த போலி விசை வந்து தோன்றுது அப்படின்னு சொல்கிறோம். நிலைமை குறிப்பாயத்தை பொறுத்து கல்லின் சுழற்சி இயக்கத்தை ஆய்வு செய்யும்போது மைய நோக்கு விசை செயல்படும். இந்த மைய நோக்கு விசை கல் கட்டப்பட்டிருக்கும் மெல்லிய கயிற்றின் இழு விசையால் பெறப்படுகிறது. சுழற்சி குறிப்பாயத்தை பொறுத்து சுழற்சி இயக்க கணக்குகளை தீர்வு செய்ய வரையப்படும் தனித்த பொருளின் விசைப்படங்களில் உள்ளவாறு மைய விலக்கு விசை கண்டிப்பாக காட்ட வேண்டும். அப்போ மைய விலக்கு விசை என்பது ஒரு போலியான விசை. மைய விலக்கு விசை என்பது, மைய நோக்கு விசை என்பது ஒரு உண்மையான விசை தான். ஆனால் மைய விலக்கு விசை என்பது ஒரு போலியான விசை, சூடோ ஃபோர்ஸ். மைய விலக்கு விசை என்பது ஒரு போலியான விசை. அப்போ இது உருவாவதற்கான காரணம் என்ன? இதுக்கு வந்து சோர்ஸே கிடையாது, மூலம். இது உருவாகின மூலம் கிடையாது. ஆனால் உருவாகின காரணம் பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி குறிப்பாயம் தான் இதற்கு காரணம். இந்த மைய விலக்கு விசைனா என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, எஃபெக்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மைய விலக்கு விசை ஒரு போலியான விசையாக இருப்பினும் அதன் விளைவுகள் உண்மை. மைய விலக்கு விசை என்பது இப்போ ஒரு பேய் இல்லைங்கிறாங்க, போலியானது தான். ஆனால் அதனால் பயந்து நமக்கு நிறைய காய்ச்சல் வருது, ஏதாவது நோய்கள் வந்து வருவது. அதே மாதிரி அதோட விளைவுகள் வந்து உண்மையாக இருக்குது. அப்போ ஒரு பேய் இல்லைங்கிறோம், அது போலி தான். ஆனால் அதோட விளைவுகள் வந்து நம்ம உண்மையாக இருக்குது. அதே மாதிரி தான் அதை பயந்துருந்தாங்க ஒரு சிலர். ஸோ அதனால் விளைவுகள் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி மைய விலக்கு விசை ஒரு போலியான விசையாக இருப்பினும் அதன் விளைவுகள் உண்மையாகும். கார் ஒன்று வளைவு பாதையில் திரும்பும்போது காரின் உள்ளே அமர்ந்திருப்பது ஒரு வெளிப்புற விசையை உணர்வார். இப்போ கார் ஒரு வளைவு டேனிங்கில் திரும்பும்போது காரின் உள்ளே இருப்பவங்க என்ன செய்வோம், ஒரு வெளிப்புற விசையை உணர்வோம். அவ்விசை அவரை வெளிநோக்கி தள்ளும். இவ்வெளிநோக்கி விசையும் மைய விலக்கு விசை என்று அழைக்கலாம். காரின் இருக்கைக்கும் அமர்ந்திருக்கும் நபருக்கும் இடையே உள்ள ஒரு போதுமான உராய்வு விசை இருந்தால் அவர் வெளியே தள்ளப்படுவது தவிர்க்கப்படுகிறது. அப்போ இந்த உராய்வு விசை குறையும் போது தான் என்ன நடக்குன்னா நம்ம அந்த வெளிநோக்கி தள்ளப்படுகிறது. உராய்வு விசை ஒரு போதுமான உராய்வு விசை இருந்துன்னா வெளிநோக்கி தள்ளப்படுவது தவிர்க்கப்படும். நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டிருக்கும் கார் ஒன்று திடீரென்று தன் பாதையிலிருந்து வளையும் போது காரின் உள்ளே நிலையாக பொருத்தப்படாத பொருள் திசையில் நிலைமை பண்பின் காரணமாக நேர்கோட்டு பாதைகளை தொடர்ந்து இயங்க முயற்சிக்கும். இவ்வியக்கத்தை நிலைமை குறிப்பாயத்திலிருந்து பார்க்கும்போது நேர்கோட்டு இயக்கமாக தெரியும். ஆனால் சுழற்சி குறிப்பாயத்திலும் பார்க்கும்போது இயக்கம் வெளிநோக்கி செல்வது போன்று தோன்றும். சுழலும் மேடையில் நின்று கொண்டிருக்கும் நபர் வெளிப்புற மைய விலக்கு விசையை உணர்வார். இதன் காரணமாக மேடையிலிருந்து அவர் வெளியே தள்ளப்பட வாய்ப்பு அதிகம். நின்று கொண்டிருக்கும் நபருக்கும் மேடைக்குமான உராய் விசை வெளிநோக்கி தள்ளப்படும் விசையினை சமன் செய்ய போதுமானதல்ல. இதனை தவிர்ப்பதற்காக மேடையின் வெளிப்புற விளிம்பு சற்றே மேல் நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கும். உயர்வு நின்று கொண்டிருக்கும் நபரின் மீது செங்குத்து விசையை செலுத்தி அவர் வெளியே விழுவதை தடுக்கும். இதில் பாருங்கள், சுழலும் மேடை ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்தபோது சுழலில் மேடை இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சுழல் மேலே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுழல் மேலே ஒரு ஓரமாக இருக்கக்கூடியது வந்து மேடை வந்து சுழலும் போது கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, வெளிநோக்கி தள்ளப்படும். இது அடுத்த டயக்ராம் பாருங்கள், விளிம்பு வந்து கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இதில் நின்று இந்த மேடை வந்து சுழலும் போது இதில் ஒரு வெளிநோக்கி விசை வந்து தள்ளக்கூடிய விசை வந்து குறையும். ஸோ இதனால் ஒரு
கீழே வந்து விழுவது வந்து தவிர்க்கப்படுகிறது. ஓகே. அப்போ நம்ம மைய விலக்கு விசைனா என்னன்னு பார்த்தோம். அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது. மைய விலக்கு விசை என்பது ஒரு போலியான விசை. அதற்கு ஒரு மூலம் என்பது ஒன்று இல்லை. அதாவது சோர்ஸ் என்பது கிடையாது. அது உருவாவதற்கான காரணம் என்ன? அதாவது ஒரு நிலைமமற்ற குறிப்பாக இருந்தால் அது உருவாவதற்கான காரணம், அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.